ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா நம்ம கல்யாண வீட்டு ரசம் வைக்க போகிறோம். நம்மளே மசாலா ரெடி பண்ணி செய்ய போகிறோம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், லைட்டாக வெந்தயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜார்லேயோ இல்லை நம்ம இடிப்போம்ல ரசத்துக்கெல்லாம் அந்த கல்லில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருகாப்பில் அதே மாதிரி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் கட் பண்ணது இருக்குது அப்படிங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். அது கூட ஒரு 3 பழுத்த தக்காளி இது கூட ஆட் பண்ணி நல்லா குழையிற அளவுக்கு வேக வைக்க போகிறோம். அது கூடவே தக்காளி வதங்கறக்காக ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருகாப்பில் ஆட் பண்ணி காரத்துக்கு நம்ம எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவும் வரமிளகா காரத்துக்கு போட போகிறேன். நான் ஒரு 3 வரமிளகா இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான் காரத்துக்கு, வேறு எந்த மசாலாவும் கிடையாது. இப்போ இது நல்லா குழையிற அளவுக்கு வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ண மசாலா நல்லா இடிச்சோ இல்லை மிக்ஸி ஜார்லேயோ போட்டுக்கலாம். அது கூட ஒரு 4 பல் பூண்டு ஆட் பண்ணி தட்டி வச்சுக்கோங்க. நான் இடிக்கல்ல தான் செய்கிறேன், அதனால் தட்டி எடுத்துக்கிறேன். இப்போது ரசத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பருப்பில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். பருப்பு சொல்ல மறந்துட்டு பாருங்கள். ஒரு 50 கிராம் பருப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு நல்லா குழஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இது கூட ஆட் பண்ணி இது வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட புளி நம்ம ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக புளியையும் கரைச்சி இது கூட ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். புளிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா பருப்பு ஊற்றிருக்கனால நமக்கு கொஞ்சம் ரசம் கெட்டியாக இருக்கும். அதனால் தண்ணி நல்லாவே ஊற்றிக்கிறேன் நான். நீங்கள் புளிப்பு எவ்வளோ ஊற்றுறீங்களோ அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா பொங்கி வந்துட்டுருக்கட்டும். நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இப்போ ஒரு 2 வரமிளகாய் கூட போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். குருமிளகு, ஜீரகம், வெந்தயம், பூண்டு இது 4 இடித்து வச்சுருக்கலாம். கருகாப்பில் இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஒரு பிஞ்ச் அப்படி பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ரசம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வித்தியாசமாக ரசம் வைக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாய்.